ஹலோ லிக்கண்ணம்மா. வணக்கம். வணக்கம், காலை நேர வணக்கம். திங்கட்கிழமை காலை நேர வணக்கம். இன்னைக்கு என்ன வாரம் மம்மி? இன்னைக்கு என்னவா தெரியலையே. ரவிவார். ரவிவார். யார் ரவி? ரவினா இதுக்கு அப்படித்தான் சொல்றது. திங்கக்கிழமைக்கா? ரவிவார்னு தான் நினைக்கிறேன். மண்டே. ஆமாம், ரவிவார். சூரியனுக்காக வேண்டிட்டு ரவி. சூரியனுக்கு ஹிந்தியில் ரவி, அதனால ரவிவார். ஓ, அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அரிசி கழுவிட்டு இருக்கேன். காலையிலே சாதம் போடணும். காலையில் சாதத்தை போட்டுவிட்டு அப்புறம் சாதம், அப்புறம் தொட்டுக்கிறது மம்மி? தொட்டுக்கிறது தக்காளி சுக்காட்டாக இருக்குமா, அது தக்காளி கூட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு தக்காளியை கடைஞ்சி விட்டு. குழம்பு வைக்கலையா? மசாலா குழம்பு வைக்கலையா? குழம்பு அதே தக்காளி கடைஞ்சா அது குழம்பு தான். பொரியல்? பொரியல் வாழைக்காய் மசாலா பத்தாத போதும். ஆனால் ஃபஸ்ட்டு தட்டைப்பயிறு குழம்பு வைக்கிறீங்க நீங்கள்? வைப்போம் பார்த்தேன், வேண்டான்னு வைக்கிறேன். அது வேஸ்ட்டு. அது தக்காளி நிறைய கிடக்கு, அது என்ன போயிடும். அதனால தக்காளி சீப்பாக தான் விற்கிது ஒருக்கே. அப்படியா? எவ்வளோ ரேட்டு? நம்ம ஊரில் 30 ரூபா 55 ரூபா சொல்லுவாங்க. எப்படி தான் சீப்பாக விற்றாலும். மற்ற ஊர்களெல்லாம் 25 ரூபாய் 15 ரூபாயா. ஈரோடெல்லாம் 15 ரூபாயா. ஓ, இது நம்ம ஊரில் எவ்வளோ தான் வரைஞ்சாங்க. எப்படி சீப்பாக விற்றாலும் 30 ரூபா 35 ரூபாய்க்கு கம்மின்னு சொல்லவே மாட்டாங்க. நம்ம ஊர் எல்லாமே விலை கூட தான் சொல்லுவாங்க. ஓ, எல்லா வியாபாரியும் படிச்சுக்கிட்டாங்க. ஆமாம், ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க. ஆனால் ஈரோடெல்லாம் 15 ரூபா தானே. 10 ரூபா 15 ரூபாயா. ஒரு ஒரு இடத்துல சந்தை ஒரு ஒரு மாதிரி போடுறாங்க. ஒரு நேரம் நைட் நேரம், ஒரு நேரம் வெள்ளை காலையில். இங்கே சந்தைன்னு பேரு தான் நம்ம ஊரில். ஆனால் எல்லாமே விலை கூட தான். சந்தையில் போகிற வாங்குறதும் வெளியே வாங்குறதும் ஒன்று தான் நம்ம. ஆமாம், கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட சேம். என்ன ஒரு 5 ரூபா 10 ரூபா வேணால் குறையும் டோட்டலாக. ஆமாம். மற்ற ஊர்களெல்லாம் இந்த அம்மா கைப்பக்கம் அவங்க வாங்குறதெல்லாம் சந்தை நல்ல சீப்பாக இருக்கு. 5 ரூபாய்க்கெல்லாம் கீரை கட்டு கொடுக்குறாங்க, நல்ல சீப்பாக இருக்கு. பள்ளிப்பாடி சந்தைன்னு நினைக்கிறேன் அவங்க போகிறது. அந்த சந்தை நம்ம ஊரில் எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கு. அப்புறம் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை வந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி போல். அப்படியா? இன்னைக்கு 15ஆச்சு தேதி. நான் நேற்று கடலைப்பருப்பெல்லாம் வாங்கிட்டேன். கடலைப்பருப்பு, கொண்டக்கடலை எல்லாம் வாங்கிட்டேன். எங்கே இது? மளிகை கடையில் இருந்தா வாங்கினேன் பாருங்க. மளிகை கடையில் வாங்கின ஜாமான் எல்லாம் இங்கே பாரு. அனில் சேமியா இது 2 பேக்கெட் 36 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இது 84 ரூபா பாதாம் பருப்பு. இது 92 ரூபாயோ என்னமோ. இது 70 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏலக்காய், ஏவிடி டீ தூள், 3 ரோசஸ் டீ தூள் ரெண்டையும் கலந்துக்கலாம்ட்டு இதை 2ஐயும் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மல்லி விதை இந்த டீக்கு போட்டு குடிக்க. மல்லி விதை வறுத்துட்டு அரைச்சி டீ தூளில் போடுறதுக்கு. அப்புறம் இது கடலைப்பருப்பு. இது கொண்டக்கடலை ஆயுத பூஜைக்கு விற்கிறக்காக கொண்டக்கடலை வாங்கினேன். இது வரமிளகா பொடி அடிக்கணும், இட்லி பொடி, அதுக்கு. இது முறுக்கு, ஸ்நாக்ஸ். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான். எவ்வளோ மம்மி? இவ்வளோதான். கிட்டத்தட்ட இது 579 ரூபா வந்துச்சு. 600 ரூபாய்க்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இது இவ்வளவுமே. அதுக்கு எல்லாமே காஸ்ட்லியான ஜாமான் இல்லை. டீத்தூள் விலை கூட, இது விலை கூட, இது விலை கூட, அது நல்ல விலை கூட. இதுவே 579 ரூபாய் என்னமோ வந்துச்சு. இப்போ 500 ரூபாய் மாற்றினா ஈஸியாக காலி ஆயிடுச்சு. ஈஸியாக போயிடுச்சு. ஆமாம், நான் 500 ரூபாய்க்குள்ளே தான் வரும்னு நினச்சேன். அவர் 579னாரு. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு 500 ரூபா தலை கொடுத்தேன்.
உலையில் அரிசி போடுறோம் கைஸ். உலையில் அரிசி போடுறதுக்கு முன்னாடி தண்ணி சுத்தமாக இருக்குல்ல. ஆமாம். உலையில் அரிசி போட்டோடனே வெள்ளை கலரில் வந்துடுது. ஆமாம். வேகிறனாலையா? ஆமாம், வேகிறனால இல்லை, அரிசியில் உள்ள கலர் போகணும்னா. ஆமாம், அரிசியும் வெள்ளை கலரில் தானே இருக்குது. ஆனால் கொஞ்சம் கலர் இதுவாக தானே இருக்குது. என்னதான் கழுவிட்டு போட்டாலும் கொஞ்சம் பழுப்பு நிறமாக தானே. அரிசி போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பியூராக இருந்துச்சு தண்ணி. அப்புறமே வள்ளிக்கண்ணம்மா ஆயுதம் இங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு. குக்கர் வேண்டான்னு பார்க்குறேன், பார்ப்போம். தக்காளி தொக்கு எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. நல்லா அது மாதிரி இப்போ கடையணும். அது இட்லிக்கும் வச்சுக்கலாம், தோசைக்கும் வச்சுக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன? காலையில் தோசை. அதுக்கு தொட்டுக்கலாமா? இப்போலாம் ஒரு இது மாதிரி தொட்டுக்கிறது மாதிரி பண்ணிட்டு அதை 2 வேளைக்குமே தொட்டுக்கலாம். சாதத்துக்கும் தொட்டுக்கிற மாதிரி, இதுவும் தொட்டுக்கிற மாதிரி. இப்போ சட்னி எல்லாம் பண்ணோம்னா அப்படி தொட்டுக்க முடியாது. அம்மா கைப்புக்கும் எல்லாமே நறுக்கி கொடுக்கறதெல்லாம் தீவனேஷ் நறுக்கி கொடுத்துருவேன் கேமராவை எடுத்துக்கிட்டு. அந்த மாதிரி இப்படி போட்டு கிண்டுறது ஒண்ணுதான் பேசிக்கிட்டே கீன்னு. அதே கமெண்ட்ல எல்லாமே கழுவி விட்டுருக்கு. ஆனா கக்கன்னு சிரிக்குது. அது அதுக்கு டைம், அதுக்கு பொறுப்பு இல்ல. பொறுப்பு நிறைய இருக்கிறது தான் பேச முடியாது. ஆக அது பண்ணணுமே இதை பண்ணணுமேனு பக்கு நடிச்சுக்கணும். அதுக்குதான் அங்கே ஹெல்ப்புக்கு பையன் பண்ணி கொடுத்துட்றேன் எல்லாம். அவனுக்கு தான் பொறுப்பு. ஆனா ஜீவிதா நல்ல பொறுப்பா இருக்கும். ஜீவிதா நல்ல உள்ள அந்த டிஎன்பிசிக்கு படிக்கிறது. அந்த புள்ள பொறுப்பா தான் இருக்கும். அந்த புள்ள இல்லைன்னா வெண்டா ஓட்ட முடியாது. ஆமா, அதனால பொறுப்பா விவரமா இருக்கு. எப்படியும் கவர்மெண்ட் வேலையை வாங்கிவிடணும்னே உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஆமா, இதை இவங்க தாங்கிறாங்க. இது கேட்டு நட்சத்திரம் வச்சுக்கிறாச்சு. இவங்க பயிலுக்கு தாங்கிறனால இதோட வண்டி ஓடுது. யார்? அந்த அம்மா கேட்ட நட்சத்திரம் வச்சுக்கிறாச்சு. ஆமா, அதனால பசங்க நல்லா வர்றாங்க. கேட்ட நட்சத்திரம் வச்சுக்கிறாச்சு. ஒரு ராசி படிதான் இருக்காங்க. ஆமா, எல்லாமே இப்படிதான் இருக்கு. கேட்ட நட்சத்திரம் வச்சு ராசிக்கு பிள்ளைய நல்ல நிலைமைக்கு வந்துருதுங்க. எப்படிதான் இருந்தாலும். இப்ப கன்னி ராசி எஸ் நட்சத்திரத்துக்கெல்லாம் அது தெரியல. ஆனா கேட்ட நட்சத்திரம் வச்சு ராசி அம்மாவுக்கு ரொம்ப உறுதியா காடா இருக்காங்க. மனசை மாத்திக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க இருந்த புடியிலே இருக்காங்க. ஆனா பிள்ளைய இறங்கி அம்மாவுக்கு அம்மான்னு இறங்கி செஞ்சு பண்ணி பிள்ளைய குடும்பம் வந்துருது. பிள்ளைய அம்மா கோமா இருக்காளுங்கன்னு விடல, தாங்குறாங்க. அவ சும்மா வேஸ்ட், எனக்கு பிடிக்காது. இப்பவும் வேலைக்கு போயிட்டு தான் இருக்காளா? ஆமா. இதுல அவளு இவங்களால அவளுக்கு இதுல எல்லாம் போய் கிஃப்ட் கொடுத்தாங்க. வேற சிறந்த பெண்மணின்னு இதுல அந்த சேனல்ல பிஹைண்ட் வுட்ஸ்ல. ஆமா, அவளை போய் இல்லை அவங்க யார் ஃபேமஸாக இருக்காளோ அவங்களுக்கு தானே கொடுப்பாங்க. அவங்க யார் ஃபேமஸாக இருக்கான்னு போட மாட்டாங்கல்ல. இப்போ யார் ஃபேமஸாக உங்கள் பேர் தான் வெளியே தெரியுதுன்னா இப்போ உங்கள் பேருக்கு தானே சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி பண்ணுற ஹார்ட் ஒர்க்கை யார் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறா, யார் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் இந்த பிள்ளைலாம் கெட்டிக்கார பிள்ளை. இந்த பிள்ளை ஒன்று சொல்கிறேன் பாரு. ஃபர்ஸ்ட் சாப்பாடு பாக்ஸ் காட்டுச்சுல ஜெனி எல்லாம் கெட்டிக்கார பிள்ளை. ஆமாம், ஜெனி பயங்கர பிள்ளை. நல்ல லேடி, நல்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கலமே ராசியா இருக்கணும்னு என்ன பண்ணுச்சு, அஜித் சார் வீட்டுக்கும் விஜய் சார் வீட்டுக்கும் 2 வீலர் சைக்கிள்ல போயிட்டு ரிட்டர்ன் வந்துருச்சு. அவங்கள பார்க்க முடியலன்ட்டு. அப்புறம் பார்த்தா அந்த மாதிரி ஆரம்பிச்சதுதான் நல்ல டெவலப்மெண்ட். ஃபர்ஸ்ட் புருஷன், ஆமா புருஷன் ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் பார்த்தா அவரோட இன்கமோட இதுல இன்கம் கூட சம்பாதிக்குது வீடியோ போட்டு. அப்புறம் சரி நான் எடுக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி அது சமைக்கலாம் இவரே ஹெல்ப் பண்ணி எடுத்து. அது விட்டு பசங்களும் நல்லா படிக்கிறாங்க, நல்ல நிலைக்கு வந்துருவாங்க அவங்க. அது நல்ல பிரில்லியன்ட். அது ஒண்ணுதான் டெய்லர் கடை வச்சிருக்கு. டெய்லர் கடை வச்சிருக்கு. அதெல்லாம் நல்ல லேடி, நல்ல அதாவது அயன் லேடின்னு சொல்லணும். இல்ல டெய்லர் கடையும் வச்சு 2 பிள்ளைகளையும் பார்த்து 2 பிள்ளைகளையும் பார்த்து சாப்பாடும் சூப்பரா பண்ணுது. சாப்பாடு வெரைட்டி, எத்தனை வெரைட்டி பண்ணுதுங்கிற.
அதெல்லாம் தான் அயன் லேடி. இவன் வந்து இவளுக்கு பாதி நேரம் நறுக்கி கொடுக்கறது இவங்க நறுக்கி கொடுத்துட்றாங்க. சும்மா போட்டு இப்படி கிண்டலைக்கு என்ன காட்டுறதோட சரி. என்ன இது என்னப்பா கெட்டிக்கா இருக்குதுன்னா, முட்டைகோஸ் நறுக்கி கொடுத்துட்றேன், தக்காளி வெங்காயம் நறுக்கி கொடுத்துட்றேன், தீபனிச்சு கேமரா வச்சுட்டு எல்லாம் நறுக்கி கொடுத்துட்டு திருப்பி எடுக்கிறேன். அவன் அப்படி பண்றேன். வர்றது அவங்க வீட்டுல இருந்து அவன் கொண்டாடிட்டு அங்கே படுக்கிறேன். நைட்டு காலையில எந்திரிச்ச உடனே ஒய்ஃபு அது குடிச்சு கிளம்புற நேரத்துக்கு இவன் இங்க அம்மாட்ட வந்துடுறேன். என்ன வந்து வேலைக்கு போறது இல்லையே, அம்மாட்ட பைக்ல அப்படியே வந்துடுறேன். வயல்வெளி வழியா வந்து அது ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டே வரேன். வயல்வெளி வழியா வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இப்படியே வரேன். வந்து அம்மாட்ட, அம்மா நீ என்னம்மா பண்ற அப்படின்னா, அப்பதான் பல்லு வலிக்க எந்திரிச்சு எல்லாம் பண்ணுவா. நான் நீங்க எந்திரிக்க லேட் ஆச்சுப்பா, 7:30 ஆயிடுச்சுப்பா, சமைக்கணும்ப்பா அப்படின்பா. இதுதான் அவங்க வீட்டுல நடக்கும். பழைய வீட்டுக்கு வந்துருவானா? பழைய வீட்டுக்கு வந்துருவேன். அவங்க அம்மா வீட்டுல புது வீட்டுதான் அவங்க சாத்தி கிடக்கு இருக்கு, யாருமே போறது இல்ல இருக்கு. அவனும் வேற இடத்துல தான் குடியிருக்கேன். அவனும் வேற இடத்துல தான் குடியிருக்கேன். ஆனா பைக் எடுத்துட்டு வந்துடுறேன் வயல்வெளி வழியா டெய்லி. ஆனா சொந்த வீடை கட்டிட்டு இன்னொரு இடத்துல குடியிருக்கிறதுங்கிறது கஷ்டமான விஷயம் தானே. அதுக்கு ஒய்ஃபுக்காக இருக்கேன். ஒய்ஃபுக்கு ஒரு கான்பிடென்ட். அது கெட்டிக்கார புள்ள, அந்த புள்ள ஜீவிதா கெட்டிக்கார புள்ள. இதுதான் கொஞ்சம் இன்னசென்ட். ஆமா, இது ரம்யா வந்து ஓரளவு அடங்கும் நல்ல புள்ள. ஜீவிதாவும் அடங்கும் நல்ல புள்ள, அடங்குறதுக்கு அடங்கும். அதெல்லாம் விவரமான பிள்ளைய. மத்தபடி குடும்பத்தை முன்னேற்றணுங்கிறதுக்காக தான் அது வெளியே வந்தது. அதுக்காக இப்ப இது வச்சுக்கிச்சு, என்ன ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிச்சு, வாஷிங் மிஷின் தனியா வாங்கிச்சு. வாஷிங் மிஷின் தனியா வாங்கிச்சு. எல்லா ஜாமானும் இப்ப வீட்டுக்கு அம்மாவுக்கு தனியா இருக்கு, இதுக்கு தனியா இருக்கு. இதே அம்மாவோட இருந்தா அந்த ஒரு ஜாமான் தான் புழங்கணும். அம்மா தனி சுருக்கு சுருக்குன்னு சொல்லிடுவாங்க. இதை தொடாத, அதை பண்ணாத, அது ஏம்ட்டு, இது ஏம்ட்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவ கொஞ்சம் சுருக்கு சுருக்குன்னு பேசுறாள். பாக்கதைக்கு கக்கப்புக்கான்னு இருக்கா, சிரிக்கிறது. ஆனா அவ விஷயத்துல கெட்டி. இதை பண்ணாதான் அதை பண்ணாதெல்லாம் சுருக்குன்னு சொல்லிடுவா யாரா இருந்தாலும். அது கெட்ட நட்சத்திரம் உச்சிக ராசி எல்லாம் சுருக்குன்னு சொல்றதுக்கு சொல்லுவா வேணும். அவங்க அப்பா சைலண்ட் கேரக்டர், எதுலையுமே அவங்க அப்பா இது எல்லாத்துலயுமே தலையிட மாட்டார், சைலண்ட் கேரக்டர். அப்படியும் இருக்க முடியும் மம்மி. வீட்டுல மருமக இப்படி பேசுறது இன்கம் இல்ல. இல்லை மம்மி, இப்போ மருமகளோ, இப்போ நம்ம ஒரு பெரிய ஆளாக இருக்கோம், பெரிய மனுஷனாக இருக்கோம், மருமகளோ மாமியாரோ அடிச்சுக்கிறான்னு வச்சுங்க. இப்போ வந்து நம்ம அந்த இடத்துல நியாயம் சொல்லணுமா வேண்டாமா? நம்மளுக்கு தெரிஞ்ச நியாயத்தை சொல்ல முடியாது. ஏன்னா 2 பேரும் வீட்டுக்குள்ள உள்ள ஆளு. புரியுதா? 2 பேரும் வீட்டுக்குள்ள ஆளு. இதுக்கு சொன்னா அதுக்கு கோபமாயிரும், அதுக்கு சொன்னா இதுக்கு கோபமாயிரும். வெளியாளா இருந்தா நம்ம இப்ப நியாயம் சொல்லலாம். வெளியாளுகளா இருந்தா அதுவே பிரச்சனையா இருந்தா ஆம்பளை தலையிட்டாங்கன்னா என்ன, அதனால சைலண்டா போறதுதான் பெட்டர். எல்லாத்துலயுமே நடக்கிற வழி நடக்கட்டும்னு சைலண்டா போயிடும். அவங்களா பார்த்து புரிஞ்சுக்குவாங்க. பெரிய வெட்டு குத்து சண்டை வந்தா மட்டும் தலையிடலாம். சும்மா வாய் வார்த்தைதான் பேசும்போது தலையிடக்கூடாது. ஆம்பளை தலையிடாம போறது அது ஒரு ஜெனுவலானது. எல்லாத்தையும் ஆம்பளை மூக்க நுழைக்க கூடாது. ஆம்பளை வேலை என்ன, சம்பாரிச்சு கொடுக்கணும், சாப்பாடு போடுறாங்க, அதை சாப்பிடணும், நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்து போயிட்டே இருக்கோம். வீட்டுல 2 பேரும் அடிச்சுக்கிட்டு செத்தாலும் நம்ம வாட நம்ம வேலையை பார்த்து போயிடணும். நம்ம அதுக்கு தலையிடக்கூடாது. அவர் என்ன தெரியுமா நினைக்கிறார், நம்ம இன்கம் சம்பாதிக்கல, நம்மளால குடும்பத்துல ஒன்றும் கிடையாது, பொண்டாட்டி இப்படி சாமர்த்தியமா மயங்கில வச்சு பண்றா, மயங்கில கைக்குள்ள விட்டுட்டு பொண்டாட்டி பண்றா, ஓடுற வடிக்கு ஓடட்டும், நமக்கு என்ன சாப்பாடு கிடைக்குது, என்ன வேலை வேலைக்கு டீ கிடைக்குது, நம்ம கோயிலு பூஜை இப்படின்னு பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். அவர்தான் சாமி எல்லாம் வீட்டுல பாக்குறது, அதுவும் இந்த அம்மா பாக்குறது இல்ல. இப்ப நான்லாம் நம்ம வீட்டுல சாமி விளக்கு ஏத்துறது இதெல்லாம் நான் பாக்குறேன், இந்த அம்மா அதையும் பாக்குறது இல்ல. எல்லாம் அவர்தான். சாமிக்கு பூ வைக்கிறது, சாமிக்கு தொடக்கிறது, சாமிக்கு எல்லாம் பண்றது, நைவேத்தியம் பண்றது எல்லாமே அவர்தான். இங்கிட்ட இது மயங்க, இது சும்மா இப்படி கிண்டி விட்டு கக்க சிரிச்சுட்டு நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வருது. ஆனா ஒயர் கூட போடுது. எப்ப வேலைக்கு போயிட்டு வந்து ஆமா, வேலைக்கு போயிட்டு வந்து ஒயர் கூட கத்து வச்சிருக்கு முன்னாடியே. அது ஒரு 10 நாளைக்கு ஒரு கூட போடுது. தையல் மிஷின்ல தைக்குது, அதுக்குள்ள ஜாக்கெட்டை தச்சுக்குது. அது இவ்வளவு வேலை பாக்குது. பரவாயில்லையா? அதுக்கான வேலையில பாத்து
அதே வீட்டு வேலைகள்ல கவனம் செலுத்தாம அது பர்சனல் வேலை, தனக்கு இன்ட்ரெஸ்டான வேலைகளை பார்த்துக்குது. வீட்டு வேலைகள் அந்த அவங்க வீட்டு பெட்ரூமை எடுத்து கூட்டுறதே இல்லை. தீபனேஷ் வீட்டு பெட்ரூம் அந்த பழைய வீட்டுல இருக்க அவரு அந்த வீடெல்லாம் கூட்டுறதே இல்லை, கக்கூஸ் கழுவுறதே இல்லை. கக்கூஸ் எல்லாம் அப்படி நாத்தமா கிடக்கும், அதெல்லாம் கழுவுறதே கிடையாது. அந்தம்மா எனக்கு என்ன எல்லாரும் தானே ஒரு வேணா கழுவிக்கிங்க அப்படிங்கிறத அந்த அம்மாவோட பாலிசிலாம். கக்கூஸ் கழுவுறது இல்லை. ஆனா இவ எல்லாம் ஒரு சாந்தாமுத்து அவெல்லாம் என்ன மாதிரி டெய்லி குளிக்கல கக்கூஸ் கழுவிட்டு அவ பொறுப்பா வேலை பார்க்கறான் வீட்டுல. அதான் சொல்றீங்களே, சமைக்கிறது சாந்தாமுத்து சீக்கிரம் சமைச்சாரா, சமைச்சு எல்லாம் பண்ணிடுறா. சாந்தாமுத்து காலையில எழுந்திரிச்சுதான் எல்லாம் பண்றா, ஆனா வந்து சீக்கிரம் பண்ணிடுறா. இன்னைக்கு அவங்க குடும்பம் முன்னேற்றமா இருக்குன்னா சாந்தாமுத்து தான் காரணம். அவன் கொஞ்சம் அசால்ட்டான ராஜா காமெடி பண்ணுவாரே தவிர அவர் வந்து கொஞ்சம் பொறுப்பா இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னா கஷ்டம்தான். ஆனா வந்து அவர் இழுத்து பிடிச்சி ஓட்டலாம். சொன்னது கேட்கிறாரு அதான் அவரு. சரிவா தக்காளி நறுக்கும் இதுக்கு வச்சிருச்சு. மம்மி இங்கே என்ன பண்ணுறீங்க? சவுச்சவு நறுக்கிறேன். சவுச்சவு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், சவுச்சவு நறுக்கிட்டு வாழைக்காய் கொஞ்சம் படுத்து போச்சு, என்ன பண்ணுறதுன்னு புரியல. மசாலா வாழைப்பழ மசாலா போடலாம். வாழைப்பழம் மசாலா தான் போடணும். கேரளாவில் வாழைப்பழத்தை வந்து ஏதோ பண்ணுவாங்க, அதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு என்னமோ பண்ணுவாங்க. வாழைப்பழத்தை சக்கரை பிரட்டி வாழைப்பழத்துல தான் பண்ணுவாங்க. அதுதான் இது அது என்னது நேந்திரம்பழ சிப்ஸ். நேந்திரம்பழ சிப்ஸ் வந்து காயில் பண்ணுறது, பழத்துலேயும் ஒன்று பண்ணுவாங்க இந்த மாதிரி. ஓணத்துக்கு எல்லாம் பண்ணுவாங்க. அத்தனை 10 நாளும் பூவால கோலம் போட்டு வீட்டுக்கு முன்னாடி நம்ம சாதாரணமா இதுல போடுறோம்ல அந்த கோலத்தை அவங்க பூவால போடுவாங்க. முத நாளே பூ நிறைய பிள்ளைகள்லாம் போய் பறிச்சுக்கிட்டு வர சொல்லுவாங்க. காடு பட்டி தொட்டி எல்லாத்துலயும் பறிச்சுக்கிட்டு வந்து அந்த தனித்தனி கிண்ணத்துல வச்சிருந்து கோலத்தை போட்டுட்டு அந்த கோலத்திலே பூவை அப்படியே வடிவமைச்சிடணும், அலங்கரிக்கிறது. ஆமா, அது அழகா இருக்கும். ஆனா எப்படி இப்படி பூவும் கிடைக்கும்னு தெரியல. நிறைய பூ எப்படியோ தும்பு பூவெல்லாம் வச்சுருப்பாங்க. அங்கே பூ இந்த மழை சீசன் மாதிரி இருக்கனால நிறைய விளையுமா? அப்படித்தான் இருக்கு, காட்டுக்குள்ள தானே விளையுங்க. எல்லாரும் நான் கோலம் போட்டிருப்பாங்க. அர்த்தம் இது அன்னைக்கு ஓணத்தன்னைக்கு இந்த பூக்கோலம் தான் போட்டிருப்பாங்க வீட்டுல 10 நாளுமே. அது ஏன் ஓணம்னா பூல தான் கோலம் போடணுமா, கோலமாவில போடக்கூடாதா தெரியல. அந்த ஊர்ல ஓணத்து அன்னைக்கு கிட்டத்தட்ட அது வந்து தீபாவளி மாதிரி. இந்த நரகாசுரன் நான் இது பண்ணதான் கதை தீபாவளி கதை தான். ஆனா அவங்க வந்து பூக்கோலம் தான் போடுவாங்க. பூக்கோலம் போட்டு காய்கறி மட்டும் இருக்கும், ஒரு 20 காய்கறி இருக்கும் சமைச்சு சாப்பிடுறது. அப்பா காய்கறி மட்டும், பாயசம் மட்டும் ஒரு 5 பாயசம் வைப்பாங்க. பாசி பயிர் பாயசம் ஒண்ணு, பாசி பயிர்ல பாயசம் வைப்பாங்க. கேட்டுக்க கதை. நம்ம இப்போ தீபாவளி பொங்கல் ஆயுத பூஜைனா கூட ஒரு பாயசம் தானே வைக்கலாம். ஆமா, அவங்க 5 வைப்பாங்க. அன்னைக்கு சந்தியான்னு சொல்லுவாங்க சாப்பாட்டுக்கு. சந்தியா சூப்பரா இருக்கும். நம்ம இந்த பொங்கல் அன்னைக்கு சாப்பிட்ற மாதிரி. ஆமா, நம்ம கூட பொங்கல் அன்னைக்குலாம் அவ்வளவு எல்லாம் பண்ணல. வெஞ்சினம்லாம் நிறைய இருக்கும். பொங்கலுக்கு நீங்க சொல்லுவீங்கல்ல கூட்டு குழம்பு வைக்கிறதா இல்லை வந்து தனித்தனியாக குழம்பு வைக்கிறதா? கேரளாவில் எங்கள் வீட்டுக்கு மேலே ஒரு வீடு இருந்தாரு. வந்து நானா இருந்தேன்னாக்க நானும் அழகு மாமாவும் ஐயாவும் இருப்போம். மத்தியானம் கொண்டாந்து பொங்கல் இது ஓணத்தன்னைக்கு சந்தியா அவங்க மத்தியானம் கொண்டாந்து பாயசம் கொண்டாந்து தருவாங்க. அந்த பாயசத்தை 3 பேரும் வாங்கி வாங்கி குடிப்பீங்களா? ஆமா, பாயசம் கொண்டாந்து தருவாங்க. யாரா பாயசம் தருவான்னு வாங்கி வாங்கி குடிப்பீங்களா? அங்கே எல்லாரும் தர மாட்டாங்க. கேரளாவில் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, ஏதாவது ஒருத்தர் தருவாங்க. அங்கெல்லாம் எல்லாரும் நம்ம அளவுக்கு அங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை. தனித்தனியாக தான் இருந்துக்குவாங்க. யாருமே ஒருத்தர் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்க மாட்டாங்க. தனித்தனியாக தான் இருந்துக்குவாங்க. புருஷன் முன்னாடி பிள்ளைய அவ்வளோதான். அவங்க வாழ்றது. ஆமாம், அவங்க வாழ்றது. இங்கே மாதிரி ஒரு நட்பெல்லாம் இருக்காது. இங்கே தான் அதெல்லாம் தமிழ்நாடு தான் சொர்க்க பூமி. அது சொல்கிறேன்ல,
வேறு இடத்துலமே இப்போ டார்ஜிலிங்கோ கொச்சினோ இப்போ வந்து மைசூரோ இப்போ மைசூர்லலாம் குளிர் அதிகம். இப்போ பெங்களூர்லாம் குளிர் அதிகம். இப்போ அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மனுஷன் வந்து மாற்றிக்கணும். ஆனால் தமிழ்நாடு தான் காலையில் 7 மணி 8 மணி ஆனால் சூரியன் வந்துடுது. நம்ம வேலைக்கு போகிறவங்க போகலாம், கரெக்டாக இருக்குது. என்றைக்காவது ஒரு நாள் இந்த வின்டர் சீசனில் தான் மழை வருது, பனி சீசனில் பனி இருக்குது. அதுவே தாங்க முடியல. மீதி நேரமெல்லாம் வெயில் தான். எந்த வேலை வேணாலும் செய்யலாம். 2 வீலரில் போகிறது, 4 வீலரில் போகிறது, எந்த வேலை வேணாலும் செய்யலாம். இப்போ நீங்கள் மற்ற இடத்துல யோசிச்சு பாருங்கள். பெங்களூர்னு வச்சுங்க, நீங்கள் 11 மணிக்கு தான் எழுந்திரிக்கவே முடியும். அந்த அளவுக்கு கூலாக இருக்கும். அந்த அளவுக்கு கூல். பஸ் கிராஸ் பண்ணையில பார்த்தீங்கன்னா சாந்தி நகர் போகும்போது, பெங்களூர் போகும்போது போகிறது ஒசூர் வழியே தான் போகும். ஒசூர்ல பார்த்தீங்கன்னா பூவா அவ்வளோ வச்சிருப்பாங்க. ஒசூர் பஸ் ஸ்டாண்ட்ல பூக்கள் அவ்வளோ பூ கலர் கலரா இருக்கும். பூவா அப்பா, நம்ம ஊர் பூ எல்லாம் கூட இருக்கும். என்ன கலர் என்ன பூ வேணாலும் வாங்கலாம் ஒசூர்ல. அங்கே குளிருங்கிறனால பூ நல்லா ஜாஸ்தியாக விலை வைப்பா. ஊட்டி கொடைக்கானல். அதனால தான் தமிழ்நாடு சொர்க்க பூமிங்கிறோம். இப்போ மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணல. நாட்டிலையும் சரி, கனடாலலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் இதுவாக இருக்கும் போல. குளிர் பயங்கரம். அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படின்னு தெரியல. அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜர்கினோட தான் தெரியணும். அங்கெல்லாம் குளிக்கவே வேண்டாம், ஜர்கினோட தெரிஞ்சாலே போகும். ஆமாம். அப்புறம் சொல்கிறாள் இந்த உறைபனி மைனஸில் இருக்குது. அவங்களுக்கு வந்து மைனஸ் இருந்தால் கார் தெரியவே தெரியாதான். பனி மூட்டமாக இருக்குமா, அதெல்லாம் எடுத்து விட்டு கார் எடுக்கணும். அதான் நம்மளுக்கு இங்கே கொஞ்சோண்டு பனி வந்தாலே கார் ஸ்டார்ட் ஆக மாட்டுது. அவங்க நிற்கிறதே பனியில் தான். அப்புறம் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? ஆனால் அப்படி தான் இருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கா மணி கூட வரனால. அதனால தான் வாழ்கிறதுக்கு தமிழ்நாடு இந்த பணத்தை மட்டும் எங்கிட்ட சம்பாதிக்கணும். வாழ்கிறது இங்கே வாழ்ந்தால் தான் நல்லது. தமிழ்நாடு தான். அதனால தான் தமிழ்நாடு சொத்து. கேரளாவை நீங்கள் சொல்கிறத பார்த்தா மழையாக தான் பெஞ்சிக்கிட்டு இருக்கு. கேரளா மழை தான். கர்நாடகா வந்து குளிர். அந்த மாதிரி ஒன்று. ஆந்திரா எல்லாமே ஆந்திராவெல்லாம் தெரியல. ஆந்திராவெல்லாம் ஜனங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு அறிவு இல்லை, படிப்பறிவு இல்லை. ஆந்திராவில் ஃப்ரெண்ட்ஸ் ஆந்திராவா எங்கேயோ கடப்பா அங்கே வந்து இவங்க ஏதோ ஒரு கோயிலுக்கு போனாலாம். அங்கே ஏதோ மலையில ஒரு சாமி இருக்கான். அந்த சாமியை பார்க்கறதுக்கு மலையில நம்மளா மட்டும்தான் நடக்க முடியுமா? பிள்ளைகளை தூக்கிலாம் நடக்க முடியாதான். தாரணை தூக்குறதுக்கு ஒரு சின்ன பையன் அவனுக்கு 2000 ரூபாய் கொடுத்து அவன் அந்த மலைக்கு தூக்கிட்டு வந்தானா. அப்ப பிள்ளைய படிக்காம பிள்ளைகளை வேலைக்கு விட்டு அவங்களுக்கு சம்பாதிக்கிறாளுக்கு பொம்பளைய. கடப்பாளையா? இல்லாம அந்த பையனுக்கு டிஃபனை வாங்கி கொடுத்து இவங்க கூட்டிட்டு போனானா 2000 ரூபாய் இறங்குற வரைக்கும். அவன் இந்த ஆர்னேஜ் தூக்கிட்டு டப்பு டப்பு டப்புனா இறங்கிட்டானா. அவனுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. பிள்ளைகளை தூக்கி கொண்டு போறேன் மேல கோயிலுக்கு. அப்படிலாம் பண்ற பிள்ளைகளை பாரு. அங்கே நம்ம ஊர்ல தான் அதெல்லாம் ரொம்ப இல்லை. எப்படி வேணாலும் சம்பாதிக்குதுங்க அங்கே. ஆமாம். இப்போ எந்த வேலை ஒரு தட்டில் 4 இட்லி ஒரு இது வச்சு கொண்டாந்து கொடுத்து அதுக்கு இவ்வளவு ரூபாய்னு வாங்கலாம். இட்லியை விட இங்கே சப்பாத்தி தானே இருக்கும். இல்லை இட்லி இருந்துச்சு. அது எல்லாமே சப்பாத்தி. சத்யராஜ் பார்த்தோம்னால சத்யராஜ் ஏரோப்ளைன்ல வந்தார். நான் எதுவும் சுட்டிட்டு இல்லை மேமே அந்த ஏரியாக்கள்லாம் சப்பாத்தி ரொட்டி தான். அது சுட்டு சாப்பிடுங்க. அது எல்லாம் இந்த மாதிரி சாப்பிடுங்க. ராஜஸ்தான் இது எல்லாமே பிள்ளைய ஒரு வயசு வர்ற வரைக்கும் பிள்ளைய காப்பாற்றலாம் இருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் காப்பாற்று 15 வயசுக்கு மேலே அவன் வேணா சம்பாரிச்சு சாப்பிட்டுக்க வேண்டியது. அப்படி விட்டுறா. அது வரைக்கும் வந்துட்டு இந்தா நான் வாங்கிட்டு வர்றதுல உனக்கு கொஞ்சம். அதனால பிள்ளைகளை படிக்க வைக்கிறது இல்லை. அதனால முன்னேற்றம் இல்லை. எந்த விவரமும் தெரியாம போச்சு. நம்ம நாட்டுல பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். அதனாலதான் பிள்ளைகளுக்கு விவரம் தெரியுது. அங்கே பிள்ளைகளுக்கு விவரம் தெரியாம போச்சு. அங்கே ஆனால் ஸ்கூல்ஸ் எல்லாம் கம்மியா இருக்கும். அங்கேயும் இருக்கும் போல வீடுமே சார்ஜ் வீடே இருக்காது. எல்லாம் பாடாவதியான வீடா இருக்கும். மகாராஷ்டிரா இது ஆந்திரா இதெல்லாம்.
ஆனா கோபக்காரங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க மிளகா தான் சாப்பிடுவாங்க. மிளகா மிளகாயே சாப்பிடுவாங்க. கோவமும் கூட போடுவாங்க. ஆமா, நம்ம ஒரு நிக்கிட்டே இருக்கையில பஸ் ஸ்டாண்டு அவங்கள்ட்ட ஒரு விளக்கம் கேட்டோம்னா கூட அவங்க சொல்ல மாட்டாங்களா ஆந்திராக்காரங்க. இந்த ஊருக்கு போனா எப்படிங்க போகணும்னு கேட்டா கூட அவங்க பதில் சொல்ல மாட்டாங்களா. அது கூட வலிக்குமா ஆந்திராக்காரங்க. இதே தமிழ்நாட்டால இருந்தா ஒண்ணு கேட்டா போதும் 10 சொல்லுவாங்க. ஆமா, இது வெளியே போங்க பீஸ்ஃபுல்லா வாழ்றாங்க இவங்க. அவங்க பீஸ்ஃபுல் இல்லாதனால அவங்களுக்கு அப்படியே எடுத்தேரியே கோவம் வந்துடும். இப்போ நம்ம மம்மி இங்கே அட்ரஸ் கேட்டோம்னா அட்ரஸ் சொல்கிறதோட முடிஞ்சால் என் பின்னாடியே வாங்கன்றாங்க அப்படின்றாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுங்க, இந்த வழியே போனீங்கன்னா ஷார்ட்டில் போகலாம், அந்த வழியே போனீங்கன்னா சுற்றி போகலாம், இவ்வளோ நேரம் விளக்கம் கொடுக்குறாங்க. அப்படி எல்லாம் சொல்கிறாங்க. அவங்க வழியே சொல்ல மாட்டாங்களா ஆந்திராங்க. ரொம்ப பாடாங்க. ஒரு ஹாப்பினஸாக வாழ மாட்டாங்க. வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்துருக்கையில கேட்டால் நம்ம ஆளுங்க அட்ரஸ் சொல்கிறாங்க. இல்லை மேம், அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்காதா? ஹாப்பினஸ் இல்லை மனசுக்குள்ள. வாழ்க்கை அப்படி கொடூரமாக போயிட்டு இருக்கவங்களுக்கு. அதே சொல்ல ஒரு சின்ன பையன் ஒரு 3 வயசு பையில தூக்கிட்டு மேலே ஏறுறானா அவனுக்கு எந்த அளவுக்கு இருக்கும், அவன் மனசு கழிக்கும். யோசிச்சு பாரு. ஆமாம், அவனு பையனே, அவனு 10 வயசு பையனை தூக்கிட்டு ஏறுறேன். படிக்க வேண்டிய வயசுல பொதிமாடு சுமக்கிற மாதிரி தானே. அதுகளுக்கெல்லாம் இங்கே வயல் இருக்காதா மம்மி? தெரியல, வயல் இருக்காது. நீங்கள் ஆனால் ஆந்திரா போனதில்ல? ஆந்திரா போனதில்லை. ஆனால் ஆந்திராவில் தான் இவர் அந்த பக்கம் தான் ஜெயிக்கிறாரு மோடி. ஆமாம், ஆந்திரா அந்த பக்கம் தான் அவர் ஜெயிக்கிறாரு நிறைய. குஜராத் இல்லை, அதனால தான் அவர் ஜெயிக்கிறாரு. ஆனால் மேமே அவதுகளுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு என்ன நினைக்குதுங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி வீடை கட்டி கொடுத்துருவோம். வீட்டுக்கு இருந்தாங்கடா ஆளுக்கு 2 லட்சம்டா. இடம் வச்சுருந்தா போதும். இடம் எப்படியும் சம்பாரிச்சு வச்சுருக்காங்க. இடம் வச்சுருந்தா போதும், ஆளுக்கு 2 லட்ச ரூபா இருந்தாங்கடா. இப்போ என்னவோ கூடன்றாங்க தெரியல. இல்லை, செட்டும் கொடுக்குறாங்க. அப்போ அங்கே மக்கள் ஆனால் இன்னுமே விழிப்புணர்வோடு இல்லை, இப்போ கொஞ்சம் கட்டிக்கிட்டு தான் இருக்குது நினைக்கிறேன். நம்ம திருப்பதியிலேருந்து வரையில பஸ்ஸில் பார்க்கலாம். திருப்பதியிலேருந்து வரையில பஸ்ஸில் பார்த்தா தெரியுது நிறைய. ஆந்திரா வழியே வரும். ஆந்திரா வழியே வராது. திருப்பதியிலேருந்து இங்கிட்டு வர்ற வழி கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஆந்திரா பாடுற மாதிரியே தான் இருக்கும். அதில் வீடே இருக்காது பார்த்தீங்கன்னா, எல்லாமே சீட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். தாக்ஸ் வீடே இருக்காது திருப்பதியிலேருந்து வர்றதில்ல. தாக்ஸ் வீடே இருக்காது. ஆந்திரா கிளைமேட் எப்படி இருக்கும் தெரியல. ஆனால் அது வெயிலாக தான் இருக்கும் போல். அது யாரும் கிளைமேட் சொல்லி நம்ம கேள்விப்பட்டதில்லை. குளிராக இருக்கும், பனியாக இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டதில்லை. வெயிலாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டு தான் சொல்லிட்டு முடியும் பணம் இருந்தால். ஆனால் காஷ்மீர் குளிராக இருக்கும்னா? காஷ்மீரில் குளிராக இருக்கும். ஊட்டி, காஷ்மீர். தமிழ்நாட்டிலே அந்த இடங்கள் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக குளிராக இருக்கும். ஆமாம், ஏற்காடு அதெல்லாம் மலை பிரதேசம் ஆயிடுச்சு இல்லை? ஆமாம், அதனால. ஆனால் குளிராக இருக்கிற இடத்துலையும் வாழ்றது கஷ்டம் தானே மம்மி? எந்நேரமே சொட்டர் போட்டுக்கிட்டு. பணம் இருந்துட்டா போதும், சொந்த பூமி நம்ம ஊர். பணம் மட்டும் சம்பாதிச்சு வச்சுக்கணும். ஆனால் உடம்பு முடியாதவங்களுக்கு இப்போ ஃபீவராக இருக்குன்னா அவங்க கொடைக்கானல் இருந்தாங்கன்னா அவ்வளோதானே செத்தே வரும். அவங்க வந்து நல்லா ஜெர்க்கினே அது இதெல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ இது இருக்கிற இடம் அப்படிதான். யாரு? மூணாறு. இடுக்கி. ஆமா, சோபனா. அது இருக்க இடம்லாம் அப்படிதான். அவங்க போர்வையெல்லாம் துவைக்கவே முடியாதான். துவைச்சா காயாதான். ஆமா, 1 வாரத்துக்கு மேலே ஆயிடும். ஆமா. அப்புறம் எங்கிட்ட போர்த்திக்கிறோம். ஆமா, அதனால அதை உள்ள துவைக்கிறதே இல்லையா. கிளைமேட் எல்லாம் நம்ம இங்கே தமிழ்நாடு தான் எல்லா இடத்துக்கும். அதனாலதான் தமிழ்நாடு. பணம் மட்டும் எங்கிட்ட சம்பாரிச்சிடணும். வாழ்றது இங்கே தான் இருக்கணும். வேற எந்த இடமும் வாழ்றதுக்கான இடம் சூழ்நிலை கிடையாது. வெளிநாட்டுல போய் நம்ம ஆளுங்க இருக்காங்கன்னா அவங்கன்னா பீஸ்ஃபுல்லா இருக்கும். பணம் காசு விஷயத்துல வேணா கரெக்டா இருக்கலாமே தவிர, பீஸ்ஃபுல்லா இருக்கலாமே தவிர, ஒரு உறவுகளை பார்த்தோம் நம்ம ஊர்ல உள்ளவன் மச்சாங்கிறேன் மாமாங்கிறேன் உறவுகளை பார்த்து நல்லா சந்தோஷமா பேசிக்கிட்டு எல்லாம் தெரியுறாங்க வேற. அதுவும் நம்ம கேஸ்ட் கொஞ்சம் கம்மி. மற்ற கேஸ்ட் எல்லாம்
மச்சான் எப்ப மச்சான் வந்தா நீ வெளிநாட்டுல இருந்து அப்படின்னு பேசிட்டு திடீர்னாங்க. ஆமா இந்த பொம்பளை எல்லாம் அது என்னது அத்தாச்சி அப்படின்னு நல்லா ஒரு இதுவா இருக்கு. ஆமா ஒரு உறவோட உறவை பார்த்தாலே சொல்லிக்கிற மாதிரி. அதுக்கெல்லாம் நல்லா இருக்கு. ஆமா ஆனா அதுக்கெல்லாம் இப்படி இவ்வளவு க்ளோஸா பழகிக்காது. அதுக்கெல்லாம் க்ளோஸா பழகிக்காது. கேரளாவில இருந்து பக்கத்து வீட்டுக்குள்ளே அவங்க பேசிக்கவே மாட்டாரு. அதுக்கு படிச்சனால கேரளால கொஞ்சம் படிச்சது கூட அதுதான் அது குழப்பத்தான் பாத்துங்க. ஆமா பேசிக்காது. தியேட்டர்ல கூட ஆள் இருக்காது. சினிமா தியேட்டருக்கு போனோம்னா கூட தியேட்டர்ல கூட ஆள் இருக்காது. சினிமா தியேட்டருக்குலாம் போனா நம்ம தமிழச்சி மட்டும்தான் இருப்பாங்க, மலையாளிஸ் ஒத்து கூட இருக்க மாட்டாரு. அவங்களுக்கு படம் பார்க்கறது பிடிக்காதா? அவங்களுக்கு தோட்டம் இருக்கு, துறவு இருக்கு, அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, அதை பார்க்கவே தெரியாது. அதனால எங்க வெட்டியா படம்லாம் பார்க்க முடியாது. படமெல்லாம் தேட்டர். சரி, புதுசா வந்த விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சுக்க மாட்டாங்களா? இப்போ புதுசா படம் வந்திருக்கு. நாங்க இருக்கையில நான் தேட்டர்ல எல்லாம் பார்த்தது இல்லை. இப்போ யாரையும் போனாலும் நாங்க தான் ஒரு 10 பேர் உட்காந்துருப்போம். ஓ, எங்கே இருந்தாலும் நம்ம தமிழன்ஸே பார்க்கலாம். தியேட்டராக இருந்தாலும் சரி, ஆமாம், சிங்கப்பூரில் கோயிலாக இருந்தாலும் சரி, ஆமாம், தமிழன்ஸு அங்கேயும் போய் பூஜை புலஸ்காரம். ஐயோ, தமிழ்நாட்டில் தானே பண்ணிக்கிட்டு இருந்தேன், இங்கேயும் வந்து அதே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி சிங்கப்பூர்லேயும் தமிழன்ஸ் தான். ஆமாம், இப்போ சிங்கப்பூர் போகிறதுக்கு பயப்படவே வேண்டாம் மம்மி. ஏன் தெரியுமா? தமிழன்ஸ் நிறைய பேர் இருக்கா. இப்போ இந்த ஆள் இல்லைன்னு வச்சுங்க, ஒரு இன்னொரு ஆளை பார்த்தலாம், நீங்கள் தமிழன்ஸா? நானும் தமிழன்ஸா. அதனால பயப்படவே தேவையில்லை. தமிழ்நாடு மாதிரி தான் இங்கே எல்லாரும் போயிட்டாங்க. ஆமாம், அப்புறம் எவனாவது ஒருத்தன் கண்ணில் பட மாட்டானா? ஆமாம், அப்படின்னு. என்ன மம்மி நறுக்கிங்க? இந்த வெங்காயம், தக்காளி, இந்த வாழைக்காய் கொஞ்சோண்டு கிடக்குறது, மசாலா போடுவோம். வாழைக்காய் அது என்ன மம்மி பச்சை கலரில் காய்? சவுச்சவ். அதை என்ன பண்ண போறீங்க? சவுச்சவ் போட்டு வச்சுட்டு தக்காளியும் இது முட்டையும் போட்டு குழம்பு வைப்போம். முட்டைக்குமே அப்புறம் வச்சோம்னா பிரயோஜனப்படாது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள இது வந்து போல புரட்டாச்சு. இந்த ஞாயிறு தான் கடைசியா, அப்படி ஞாயிற்றுக்கிழமை. இது தர்ம சுந்தர் சொல்லிச்சு, நம்ம கேலண்டரே பார்க்கறது இல்லை. அதனால இதுல சமைச்சு விட்டுருவோம். இப்போ முட்டையை வச்சு என்ன பண்றது? 10 முட்டை கிடக்கு, அதை சமைச்சிட்டு ஃப்ரிட்ஜை நீட்டாக பண்ணுவோம். சரி மம்மி, சமைச்சிட்டு பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் தோசை, முட்டை குழம்பு. ஃப்ரெண்ட்ஸ், அதே தான் மத்தியானத்துக்கு முட்டை குழம்பு, வாழைக்காய் மசாலா, இது சவுச்சவ் கூட்டு, பருப்பு போட்டு கூட்டு வச்சேன். அப்புறம் சாதம், சுட சுட சாதம். அவனுக்கு டிஃபன் கட்டுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டில் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.